மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உயிருள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மீண்டும் ஒரு புதிய மாதத்துல வாரத்தின் முதலாவது நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நமக்கு மேலானது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அதனாலே இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதம் ஒரு நாளாய் காணப்படும். தேவ சமூகத்திலே நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சில தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட நாம் கடந்து வரும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, மட்டுமாக எங்களை நடத்தினீர். ஆராதிக்க, தொழுது கொள்ள, துதிக்க, சாட்சிகளை கொடுக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். இதோ தகப்பனே, மிகுதியான நேரங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது நீங்க எங்களோட பேசுகிற நேரம். இது ஒரு மனித சத்தமாய் வராதபடிக்கு இதோ தகப்பனே, அடியேனாகி என்னை மறைத்து நீர் பேசுகிறார். உங்களுடைய சத்தத்தோடு கூட கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இந்த வார்த்தைகள் நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே நல்ல நிலமாகிய இருதயத்தில் அது விடட்டும். ஆண்டவரே, அது கனி கொடுக்கட்டும். ஒரு சத்துரு இந்த வார்த்தைகளை திருடி போடாதபடிக்கு இதை நாம் காத்துக்கொள்ள, இதிலே வளர எங்களுக்கு உதவி செய்கிறார். இதோ தகப்பனே, கேட்கும்படியாய் செவிகளை உமக்கு முன்பதாய் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். இருதயத்தை உமக்கு முன்பதாய் திறக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்க இதோ காத்திருக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள் சொன்ன வார்த்தைகள் படி தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குவீர்கள். வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் அவர்களை விடுவிக்கட்டும், சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த இடத்திலே கடந்து போகிறவர்கள் சமாதானத்தோடு, சுகத்தோடு, மகிழ்ச்சியோடு கடந்து போகக்கூடிய கிருபையை அவர் கொடுப்பீராக. உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய செய்திகளை கடந்து செல்ல போறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்திலே நாம் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய இரண்டாவது பகுதிக்குள்ளே நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்துடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்பேன். ஆனால் எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கடந்த வாரம் நாங்கள் ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதிக்குள்ளே நாளிலே வந்திருக்கிறோம். யாராவது ஒரு ஞாபகம் இருக்கிறதா? என்ன நாங்க கடந்த வாரத்திலே பேசின தலைப்பினுடைய செய்தியுடைய தலைப்பு? அல்லேலூயா. உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இதுக்கு தான் சொல்றது, நோட் எடுங்க. நீங்க எல்லாம் இங்கே கேட்டு இங்கே போட்டு போறாங்க. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க குழந்தை பிள்ளையா பாலே குடிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. கடந்த வாரம் யாரு நோட் எடுத்தவங்க யாரும் இருக்கீங்க? சிஸ்டர் செல்வி ஒரு நோட் இருக்கு. जेनी, मेलिसा, स्टेफनी, आकाश, எல்லாரும் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காரும்போது நோட்டு கோப்பி எல்லாம் வந்ததுன்னா சபைக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. இது சும்மா கூத்து பார்க்கறதுக்கு வர இடம் இல்லை. வந்து உட்கார்ந்து சும்மா வெளியிட்டு போறதுக்கு. ஸ்கூலுக்கு போவீங்களா? ஸ்கூலுக்கு ஒப்பி பென்சில் புத்தகம் எல்லாம் போவீங்களா? நோட் கோப்பி எல்லாம் போவீங்களா? தேவ சமூகத்தில் வர்றது உங்களுக்கு அவ்வளவு கடந்த வாரம் நாம் தியானித்த செய்தியுடைய தலைப்பு நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தேவன். 7 நாளைக்கு முன்னுக்கு பேசின செய்தியே உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க, நான் கடந்த வாரம் சொன்னேன், இயேசு வார்த்தையை கொண்டு வார்த்தை இயேசுவை கொண்டு. இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. ஆகையினால எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துறீங்களோ தேவன் உங்களை கனப்படுத்துவார். இந்த வார்த்தைக்கு நீங்க உண்மையான செவி கொடுக்காத பட்சத்துல,
உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் 28வது அதிகார உபாகமத்தில் வசனத்துக்கு கேட்டு அது உண்மையா செவி கொடுக்காத பட்சத்துல ஒரு நூற்றுக்கணக்கான சாபத்தை சொல்றாங்க. வசனத்தை கேட்டு கீழ்படுத்து சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை கேட்கிற பொழுது அது உத்தமமா உண்மையா நீங்க அதை கேட்கிறவர்களா இருப்பீர்களா இருந்தா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியம் வீடுகளில் தங்கும். என்னுடைய கடமை வசனத்தை கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது அதிகமா கேட்கிறவங்க அதிகமா கணக்கு ஒப்பிடிக்கும். ரைட்? அதனால அதிகமா கேட்கிறவங்க நீங்க தான் கணக்கு ஒப்பிடிக்க முடியும். ஓகே, நான் கடந்த வாரத்துல தொடர்ச்சியாக நாம் வாசித்தோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 5 8 வாசிக்கிறோம். தேவன் நம்மை விசாலமான நெருக்கத்தில் இருக்கிற பொழுது நம்ம தேவன் விசாலமான இடத்துல நம்ம கொண்டு வருகிறான்னு பார்த்தோம். எசேக்கியேல் 2:2 பார்க்கிறோம். அவர் நெருக்கத்துல நேரத்துல நம்ம காலூன்றி நிற்கும்படி நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். புலம்பல் 3:3 பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாதபடிக்கு தேவன் நமக்கு நெருக்கத்துல நமக்கு உதவி செய்கிற மாத்திரமல்ல நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே தொடர்ந்து இந்த நெருக்கம் வருகிற போதெல்லாம் நாம சோர்ந்து போகிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகள் வீணான வார்த்தைகள். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12:36 நாம பேசுகிற வீணான வார்த்தைகள் குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆகையினாலே தொடர்ந்து நெருக்கம் வருகிற பொழுது நாம் என்ன பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து கடந்த வாரத்தில் தியானித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நெருக்கத்துல நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நமக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் அல்லது அவர் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிற பொழுது 3வது பகுதியிலே 9வது அதிகாரம் சங்கீதம் 12வது வசனத்திலே சிறுமைப்பட்டவர் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிற ஆண்டவர். நெருக்கத்திலே இருந்து சிறுமைப்பட்டு கண்ணீரோடு நீ கூப்பிடுகிற பொழுது தேவன் உனக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அது அப்படியாக நாம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் கடந்த வாரத்தில் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தோம். ஒரு பிறவி கூடலை குறித்து தியானித்தோம். அங்கே தேவாலயத்திலே அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனுஷன் அவன் தேவன் நோக்கி கூப்பிட்டான். நெருக்கத்துல கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அதே நேரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அன்னாளை குறித்து பார்த்தோம். அவள் தன்னுடைய நெருக்கத்துல கர்த்தரை கூப்பிட்டால் தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார். இப்படி உதவியற்ற சிறுமையற்றவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகள், உலகம் ஒரு பக்கம் நாம நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அரசாங்கம் ஒரு பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பார்த்தா என்ன சொல்றாங்க, ஐயோ எல்லா இடத்திலும் பலவிதமான பயங்கரமான வியாதி, கொள்ளை நோய், பஞ்சம், விலைவாசி கூடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியல. முழு உலக நாடுகளும் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த ராஜ்யத்தை இந்த நாட்டை நடத்துவது, வருமானம் இல்லையே, பொருளாதாரத்தில் பிரச்சனை, ஏற்றுமதி இறக்குமதி இல்லையே, இப்படிப்பட்ட பல நெருக்கத்துல முழு உலகமும், முழு அதிகாரிகளும், ராஜாக்களும், அமைச்சர்களும், மந்திரிகளும், முழு உலகமும், வல்லரசு நாடுகளும் இந்த நாட்களிலே இந்த நெருக்கத்தை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நான் நீங்களும் பார்க்கிறோம். நெருக்கங்கள் உயர்ந்த மட்டத்திலிருந்து சிறியோர் வரைக்கும் இந்த நெருக்கங்கள் காணப்படுகிறது. பெரிய ஐஸ்வர்யவானுக்கு பெரிய பண நெருக்கம், சின்ன ஏழைக்கு ஒரு சின்ன பண நெருக்கம், 500 ரூபாய் 1000 ரூபாய் அவனுக்கு நெருக்கமாய் காணப்படும். அதனாலே இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரியான தேவன். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் நம்மை விடுதலையாக்கும்படியாய் அல்லது நம்மை ரட்சிக்கும்படியாய் அல்லது நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மை மீட்கும்படியாய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த நெருக்கத்திலே இருந்து அல்லது இந்த சிறுமையில இருந்து இந்த போராட்டத்தில் இருந்து நாம் எப்படி வெளியே வருவது அல்லது எப்படி இந்த நெருக்கத்தை நாம் மேற்கொள்வது என்று சொல்லி இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப், பேஸ்புக் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள நெருக்கம் காணப்படலாம், ஒருவேளை போராட்டத்தோடு அமர்ந்து இருக்கலாம், ஏதோ இடம் தெரியாத பயம், ஒரு வியாதியோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நெருக்கத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்க அல்லது நம்மை விடுவிக்க,
நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையாலே இன்றைக்கு இந்த நெருக்கத்தோடு ஒரு வேளை அமர்ந்து இருக்கலாம், கண்ணீரோடு ஒரு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரெல்லாம் நான் கண்டேன், உன் கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வைத்து அதற்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்குப்படுகிற தேவன் இந்த காலை வேளையில நம் கண்ணீரை துடைக்கக்கூடிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய, நெருக்கத்திலே அவர் நம்மை விசாரிக்கிற, நம்மை விசாரத்திலே கொண்டு வருகிற, அல்லது தேவன் அவர் கிருபையை அளிக்கிற தெய்வமாய் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை நான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தொடர்ந்து இந்த நெருக்கத்தில் இருந்து நாம் எப்படி வெளியே வரக்கூடும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே ஒருவேளை நெருக்கங்கள் வருகிற பொழுது நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஒருவேளை தப்பா போயிடும். ஒரு பல பெரிய நெருக்கம், ஒரு பண நெருக்கடி அல்லது ஒரு வியாதி, ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை, ஏதோ பிள்ளைகளுடைய கல்யாண திருமண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நானும் நீங்களும் ஒருவேளை சடன்லி அல்லது திடீரென்று ஒரு தீர்மானங்களை நாம் எடுத்துருவோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் சில வேளை அது தவறாய் போய்விடும். ஐயோ, பிறகு நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம இந்த அவசரப்பட்டுட்ட போல இருக்கு, ஐயோ நான் இப்படி செய்திருக்க கூடாது, ஐயோ இப்படி பேசியிருக்க கூடாது, அல்லது இதுக்கு நான் உடன்பட்டு இருக்க கூடாது, அல்லது இதை நான் செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தீர்மானங்கள் ஒருவேளை நம்ம அவசரத்தில் அல்லது வேகமா எடுக்கிற நெருக்கத்திலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அநேக விதத்துல அது நமக்கு பிரச்சனைய, ஒரு பாடுகளை அல்லது ஏதோ ஒரு வேதனையை கொண்டு வருகிற சூழ்நிலைகள் அநேக நேரத்திலே உண்டு. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது பார்க்கிறோம், சத்துரு சகல விதத்திலும் நெருக்கங்களை கொண்டு வந்தான். நெருக்கங்களை கொண்டு வருகிற போதெல்லாம் சிலர் அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்து அந்த நெருக்கத்தில் தோல்வி அடைந்தவர்களும் வேதத்திலே உண்டு. நாம் ஒரு சிலரை மாத்திரம் பார்க்க போகிறோம். நெருக்கத்தில் ஜெயம் பெற்றவர்களும் உண்டு. நாம் பார்க்கிறோம், மோசேயை நாம் குறித்து அறிந்திருக்கிறோம். வேதத்திலே மோசேயை குறித்து நாம் அநேக நாம் கற்றிருக்கிறோம். இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாய் கொண்டு வரும்படியாய் தேவன் மோசேயை அங்கே தெரிந்தெடுத்தார். மோசேயோடு கூட தேவன் பேசினார். அங்கே பார்வோனை சந்திக்கும்படியாய் அவர் அனுப்புகிற பொழுது சில அடையாளங்களோடு கூட அனுப்புகிறார். மோசே பார்வோனை சந்தித்து அங்கே பல போராட்டங்களுக்கு நெருக்கங்களுக்கு மத்தியில அந்த ஜனத்தை அங்கே அடிமைத்தனத்தில் இருந்து அவன் வெளியே கொண்டு வருகிறான். வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேவன் மோசேக்கு பொறுத்தரையப்படுகிற பாடும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் என்று வாக்குப்படின தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை வனாந்தர வழியாக அழைத்து வருகிற பொழுது அவர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகள் அநேகத்தை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பதாய் செங்கடல் காணப்பட்டது, வனாந்தரம் காணப்பட்டது, சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்ல, அங்கே சரியான பாதுகாப்பு இல்ல. பின்பக்கமாய் எகிப்தினுடைய சேனைகள் திரும்பவும் அடிமைத்தனத்தில் கொண்டு போகும்படியாய் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். முன்னுக்கு ஒரு பெரிதான செங்கடல் காணப்படுகிறது. என்ன செய்வது தெரியாத சூழ்நிலையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் அங்கே சரியா செயல்பட்ட மோசே என்ன செய்யறான்? தன் விரல கையில் இருக்க கோலினாலே அங்கே சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறான். சமுத்திரம் இரண்டாய் பிளக்கிறது. அதிலே பிரயாணப்பட்டு போகிறார்கள். இப்படி எல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 தேவ சித்தத்தை செய்த மனுஷன் ஒரு தடவை அவன் அங்கே நெருக்கம் வருகிற பொழுது அவன் எடுத்த தீர்மானம் அல்லது தேவன் சொன்னதை செய்யாமல் ஒரு வேறொரு தீர்மானத்துக்குள்ள அவன் கடந்து போனபடினாலே ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவன் முன்கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த மோசே என்கிற மனுஷன் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே தத்தளித்துக் கொண்டு அல்லது கண்ணீரோடு நிற்கிற பொழுது அவர்களுடைய தண்ணீர் அங்கே தண்ணீர் இல்லை என்ற சூழ்நிலையிலே நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மலையிலே போய் அதை பார்த்து பேசி அதை தொடும்படியாய் சொல்லும் பொழுது மோசேக்கு நிறைய நெருக்கங்கள் காணப்படும். எப்படிப்பட்ட நெருக்கங்கள்? ஜனங்கள் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கிற, ஐயோ எப்படி நாம் இந்த வனாந்தரத்தில் வாழுகிறது, சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையே, நாங்கள் அடிமையா இருந்திருந்தாலும் கூட 3 நேர சாப்பாடு கிடைச்சிருக்கும், நிம்மதியா இருந்தோம், இந்த வனாந்தரத்துல எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமா ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே மிகவும் வேதனையோடு கூட அவன் நெருக்கத்தில் எடுத்த தீர்மானத்தை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, மோசே ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பாடும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவன் கடந்து போக முடியாதவனாய் தேவனுடைய நெருக்கத்தில் அவன் எடுத்த தீர்மானம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அது வழியாய் காணப்பட்டது. ஆகையினாலே அங்கே பார்க்கிறோம், அவன் அவசரப்பட்டு தொடும்படியாய் சொன்ன கண்மலையை அவன் அடிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன காரியத்தை செய்யாதபடினாலே பாடும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நீ கடந்து போக கூடாதுன்னு சொல்லி அங்கே அந்த ஆசீர்வாதத்தை மோசே இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நெருக்கம் வருகிற பொழுது அநேக வேளையில நாம் எடுக்கிற தீர்மானங்கள்
தவறாய் போய்விடுகிறது, அல்லது அது முடிவிலே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் வருகிறது. ஆகையினாலே நாம் நெருக்கப்படுகிற பொழுது மிகவும் மிகவும் ஞானமாய் கவனமாய் செயல்பட வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகையினாலே தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, அந்த ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை கூழுக்காக விற்ற ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பசியினால் தன்னுடைய சரீர பசியிலே இருக்கிற பொழுது என்ன செய்கிறான் என்றால், அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்காக தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை கூழுக்காக அவன் விற்கிறான். அடுத்த தீர்மானம் என்ன? இந்த ஒரு நேர சாப்பாடு கிடைக்கும், அழகான ஒரு சிவப்பு கூழ காய்ச்சி வச்சிருக்கிறான் அவனுடைய சகோதரன். அந்த கூழினை ஆசைப்பட்டு அவர் எடுத்த தீர்மானம் என்ன? பசியினால தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று ஒரு நேர சாப்பாட்டுக்கு அதை விற்கிற ஒரு மனுஷனாய் மாறுகிறார். இப்படி பல இடத்துல பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய அப்பாவை ஏமாற்றி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆகவே இப்படி பல இடத்துல எடுத்த தீர்மானங்கள் அங்கே தவறாய் காணப்படுகிறது. பேதுருவை குறித்து பார்க்கிற பொழுது பேதுரு தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான், தேவன் சில அற்புதங்களை எல்லாம் கண்டான். ஆனால் அவனிடம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கும்படியாய் அங்கே போர் சேவர்கள் அவரை இழுத்துக் கொண்டு போனதுக்கு பின்பதாக பேதுருவை கண்ட பொழுது ஒரு பெண் அவனை பார்த்து கேட்கிறார், நீயும் இயேசுவோடு இருந்தவன் தான் என்று கேட்ட பொழுது உடனடியாக தன் பாதுகாப்புக்காக இயேசுவை மறுதலிக்கிறபடியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ஐயோ, நான் அவரை அறியேன் தெரியாது சொல்லி 3 தடவை பேதுரு தன் அங்கே மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நெருக்கம் வருகிற பொழுது நானும் நீங்களும் எடுக்கிற தீர்மானம் மிகவும் துக்கத்தை கொண்டு வரும், சஞ்சலத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். அதனாலே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நிற்கிற நானும் நீங்களும் நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், இதோ ஆண்டவரே நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்கிற நீர்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே தொடர்ந்து இந்த நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9:9 நாம் வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படும் காலங்களிலே அவரே தஞ்சமானவர். பாருங்க, நம்ம ஒருவேளை நெருக்கப்பட்டு சிறுமைப்பட்டு இருப்போமானால் நமக்கு அடைக்கலமும் தஞ்சமுமான தெய்வமாகிய அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அல்லது அவரை நாம் தஞ்சமாய் கொள்ள வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார்களும். பாருங்க, சங்கீதக்காரன் நெருக்கத்திலிருந்து நான் உன்னை கூப்பிட்ட பொழுது நீர் எனக்கு விசாலத்தை கொடுத்தி நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படி வேதத்திலே பல நெருக்கப்படும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெய பெற்றவர்கள் அநேகர் உண்டு. நம்ம ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிற வீடுகளிலே போய் நீங்கள் வாசித்து தியானிக்கலாம். நாம் பார்த்தோம் 1 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6ஐயும் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அன்னாள் நெருக்கப்பட்டால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு பதில் கொடுத்தார் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 17-20 வசனங்களை வாசிக்கிற பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் அவர்களுக்கு வந்த நெருக்கத்தில் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள், சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்கிற பொழுது அவர்களை என்ன செய்யறாங்கன்னா அங்கே பார்க்கிறோம், அவர்களை அக்கினி ஜுவாலையிலே கொண்டு போய் போடுகிற பொழுது தேவன் அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிறார் வாசித்து பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் பார்க்கிறோம் 6வது அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிக்கிற பொழுது தானியேலுக்கு விரோதமாய் ஒரு நெருக்கம் வருகிறது. சொல்லுகிறார்கள், ஜெபிக்க கூடாது, ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறவனுக்கு நாங்கள் அவனை சிங்கத்தின் குகையிலே போட வேண்டும் என்று சொல்லி ஒரு நெருக்கம் வருகிறது. ஆனால் தானியேல் தொடர்ந்து ஜெபிக்கிறான். சிங்கக்குகைக்குள்ளே அவனை கொண்டு வந்து போடுகிற பொழுது தேவன் சிங்கத்தின் வாய்க்கு அவனை தப்புவித்தார். இந்த வார்த்தைகள் எல்லாமே நாம் அதிகமாக வாசித்து தியானித்த பகுதிகள். அநேக தடவைகள் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன், அநேக தடவைகள் இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆகையினாலே இந்த வார்த்தைகளுடைய வசனங்களை பார்த்து நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கத்தின் நேரத்தில் நம்முடைய ஆதி பிதாக்கள் வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி அந்த நெருக்கத்தின் மத்தியில தேவனை நோக்கி
பார்த்தார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள், தேவன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு சிலரை மாத்திரம் நாம் தியானித்து நாம் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வருவோம். பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் அன்னாள், இரண்டாவது பார்த்தோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத், மூன்றாவது பார்த்தோம் தானியேல். தானியேல் கடந்த ரெண்டு சம்பவங்களை பார்க்கிறோம். ஒன்று அக்கினி ஜுவாலை, இன்னும் ஒன்று அங்கே சிங்கத்தின் கெபியிலே அவனை கொண்டு வருகிறார்கள். நான்காவது பார்க்கிறோம் தாவீது நெருக்கப்படுகிற பொழுது. சங்கீதத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். பாருங்க, தாவீது சொல்றான், நான் நெருக்கப்படும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரை நோக்கி அபாயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலின் சத்தம் அவர் செவிகள் மேல் ஏறிற்று. பார்க்கிறோம், தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிற பொழுது தாவீது மனுஷனை தேடி ஓடல, அவன் மாமிசத்துல செயல்படல, அல்லது சுயத்துல அவன் செயல்படல. வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே இந்த நாட்களிலே நானும் நீங்கள் நெருக்கப்படுகிற பொழுது யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறவர் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலங்கள் நெருக்கத்தின் காலங்கள், உபத்திரவத்தின் காலங்கள், பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் துக்கமான காலங்கள். இந்த காலத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிற பொழுது, நாம் தேவனோடு கூட கடந்து போகிற பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், மனாசே என்கிற ஒரு மனுஷன் அங்கே நெருக்கப்படும் பொழுது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண. 2 நாளாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 33:12-13 வாசிக்க கேட்போம். மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. 580 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் 9 வாசிப்போம். அப்படியே 33:9. அப்படியே கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் ஆசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வாய்க்க பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். மனாசே என்ற ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வந்தது. அவனை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஏன் அந்த சிறைப்பிடிப்பு நடந்ததுன்னு சொன்னா, அந்த மேல 9-8 வசனங்கள் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வழியை கர்த்தரை விட்டு பொல்லாப்பானதை செய்தார்கள். மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனோடு கூட இருந்த ஜனத்தோடும் பேசின போது அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இன்றைக்கு இங்க நடக்கிற விஷயம் அதான். கர்த்தர் பேசுகிற பொழுது நம்ம கவனிக்கிறது இல்லை. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிக்கிறவங்களா இருந்தா நம்ம நோட்டு கோப்பி கொண்டு வந்து அழகா எழுதி நம்ம தியானிப்போம். நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கவனிக்காத பட்சத்துல கீழ்வசனம் சொல்கிறது, ஆகையால் கவனிக்காமல் போனார்கள். 10வது வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணி அவர்கள் மனாசேயை முச்செடியிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நீ அலட்சியம் பண்ணனா, அல்லது அதுக்கு செவி கொடுக்காமல் போனால், அல்லது அதை நீ சரியா நீ பிடிச்சு கொள்ளாவிட்டால், அலட்சியம் பண்ணினார், கவலையற்றவனாய் காணப்பட்டார், என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவர் தான் சொல்றாரு, ஆகையால் கர்த்தர். எதனால கர்த்தர் சொல்றாரு? அவர்கள் கவனிக்காதே போனார்கள். எதை கவனிக்காம போனாங்களா? கர்த்தர் பேசும் பொழுது என்ன செஞ்சாங்களா? கவனிக்காம போனாங்க, கவலையற்றவங்களா
அசிரியா ராஜாவிடத்துல அவனை அடிமையான ஒப்புக் கொடுக்கிற, சங்கிலிகளெல்லாம் கட்டி அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனாசே தன்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கத்துல அவன் முதல் செய்தது தப்பு நம்ம உணர்ந்தான். ஐயோ, உணர்ந்தவனாய் 6வது வசனத்தில் சொல்றான், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். பாருங்க, கெஞ்சினான், தாழ்த்தினான். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பி எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வழிகளில் தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க சரியா சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டீங்க, சத்தத்தை கேட்க மாட்டீங்க, சும்மா ஏதோ கடமைக்கு உட்கார்ந்துட்டு போவீங்க. வேதத்தை நீங்க வாசிக்கிறதுல உங்களுக்கு அக்கறை கிடையாது, நோட் எடுக்கிறதுல அக்கறை கிடையாது. நீங்க சொல்லுகிற வார்த்தைகளை கொண்டு போய் வெளியில வீட்டுல போய் உட்கார்ந்துருது கணவன் மனைவி பிள்ளைகளுமா இந்த வாரம் ஆண்டவர் இப்படி பேசினாரே சொல்லி அது தியானிக்கிற சுபாவம் உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆண்டவர் பேசுகிற பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவர்கள் பேசுகிற பொழுது என்ன செய்றாங்கன்னா, அந்த வசனத்தில் வழிதை போனார்கள். கர்த்தர் மனாசேயோடு ஒரு ஜனத்தோடு பேசின போது அவர்கள் கவனியாதே போனார்கள். கணக்கே இல்லை. அப்ப அடிப்படத்தான் சங்கிலினால் இல்ல. அப்ப என்ன வரும்? எல்லா பிரச்சனையும் வரும். நோய் வரும், வியாதி வரும், கடன் வரும், துக்கம் வரும், படிப்பு வராது, எல்லா வியாதி, சொறி சிறங்கு காய்ச்சல் எல்லா வியாதியும் வரும். அப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கு நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஆனா இங்க மனாசே என்ன செய்யறான்? நெருக்கம் வந்த பொழுது தேவனை நோக்கி முறையிடுகிறான், கெஞ்சிறான், அழுது புலம்புகிறான், தாழ்த்துறான், விண்ணப்பம் பண்ணுறான். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். உடனே அவன் சொல்றான், கர்த்தரே தேவன் என்று. அப்பொழுது மனாசே என்ன செய்தான்? என்ன செய்தான்? ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கீங்க. என்ன செய்தான்? பைபிள் எல்லாம் சும்மா சோப்பு கத்துக்கிட்டு வரீங்களோ எல்லாம்? ஜெனி வாசிங்க அந்த வசனத்தை. என்ன வசனம்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கு ஜெனி. ස්වාමීන් වහන්සේ ඊශ්‍රායෙල් පුත්‍රයන් ඉදිරියේ විනාශ කර දැමූ ජාතීන්ට වඩා නපුරුකම් කරන හැටියට මනස්සේ යුදා විරුද්ධ යෙරුසලමේ වැසියන්ද මුලා කළසේක. என்ன சொல்லுது? பத்தாம் வசனம் வாசி. ස්වාමීන් වහන්සේ මනස්සේට ඔහුගේ සෙනගටත් කතා කළ නමුත් ඔහු ඇහුම්කන් දුන් නොය. 13 கடைசி வாசிங்க. கடைசி. එවිට ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ බව මනස්සේ දැනගත්තේය. என்ன செஞ்சா மனாசே? இதைத்தான் கேட்கிறேன். நீங்களே நீங்க பேசும் பொழுது நீங்க ஒன்றில் நான் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு புரிஞ்சு இருக்குதா? புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் தலையை சரி ஆட்டுங்க, பதில் கொடுங்க. எனக்கு வந்து சும்மா கதையில உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு வந்து எனது சபையில ஆட்கள் நிரம்பி இருந்தா எனக்கு போதாது. எனக்கு வேணும் இங்க வசனத்தை கேட்டு வசனத்துக்கு செவி சாய்க்கிறவங்க இங்க எனக்கு வேணும். சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வர மாதிரி வந்து இருக்கிற மாதிரி இருந்து போற மாதிரி போய் அப்புறம் நான் பாட வேண்டிய ஒரு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். வசனத்தை கொஞ்சம் உள் வாங்குங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் உள்ள எடுங்க. மற்றதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் செலவழிக்கிறீங்க? நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் வேதத்துல வசனத்தை நீங்க வாசிக்க 2 பேர் தான் வாசிக்கிறாங்க. செவி கொடுக்காமல் போனார். சபையில வந்து அலட்சியமா உட்கார்ந்து இருந்தார். சங்கிலிதான், அடிமைத்தனம் தான்.
வேதாகம் தான் சொல்லுது. செவி கொடுக்காம போனாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவங்களோட பேசும் பொழுது செவி கொடுக்கல. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணி, சத்துரு உங்களுக்கு மேல வரப்பண்ணுவான். சத்துரு வந்து உங்களோட யுத்தம் பண்ணுவான். தோத்து போயிருவீங்க. மனாசே தன்னுடைய நெருக்கத்துல என்ன செய்யறான்? ஆண்டவர் அந்த நெருக்கம் எப்படி வந்துச்சுன்னா, அவன் தேவனுக்கு செவி கொடுக்காம போனதால நெருக்கம் வந்துச்சு. தேவனோடு கூட தேவ சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதனால நெருக்கம் வந்துச்சு. ஆனா மனாசே அந்த நெருக்கத்துல அவன் மனம் திரும்புறான். என்ன சொல்றான்? கடைசியா சொல்றான் என்னது? கர்த்தரே தேவன் என்று. அப்பொழுது மனாசே அறிந்தான். நீங்க எப்ப அறிவீங்க? எப்ப அறிவீங்க? பாருங்க, மனாசேனுடைய வாழ்க்கையில அவன் செய்த 2 காரியம். முதலாவது என்ன? அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இரண்டாவது விண்ணப்பம் பண்ணினான். அப்புறமா கெஞ்சினான். நீங்க எதுக்கெல்லாம் போய் கெஞ்சினீங்க? வேதம் நமக்கு சொல்கிறது, தாழ்த்துக்கு நம்ம பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தணும். அந்த பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? விண்ணப்பமா கொண்டு போகணும். தேவன் என்ன செய்வாரா? அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் என்ன செய்வாரா? தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அவனை வர பண்ணினார், கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீ இறந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொண்டு, நீ விரட்டப்பட்ட துரத்தப்பட்ட இடத்துல திரும்பவும் நீ சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நீ தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்த வேண்டும். அவருக்கு முன்பதாய் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவருடைய சமூகத்தில் போராடி நீ கெஞ்சி ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் உனக்கு மனம் இறங்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். பார்க்கலாம். அதே தொடர்ந்து யாபேசை குறித்து பார்க்கிற பொழுது, இந்த யாபேசுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நம்ம யாபேசுக்கு இல்ல, வேதத்தில் இருந்த யாபேசுக்கு. ரைட்? என்ன பிரச்சனைனா, நான் வாசிப்போம் 1 நாளாகமம் 4, 9, 10. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் பணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். சரி, பாருங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்த்து கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் துக்கத்தோடு பெற்றவன் துக்கம் என்று பெயரிட்டார். வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, ஒரு துக்கமான ஒரு மனுஷன் வேதனையோடு ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கிறான். நெருக்கம் வருகிற பொழுது ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அவன் ஆண்டவர் சமூகத்துல 4 விண்ணப்பத்தை வைக்கிறான். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கி, மூன்றாவது உடைய கரம் என்னோடு கூட இருந்து, நான்காவது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும்படி வேண்டிக் கொண்டான். அதே வசனத்துல உடனடியாக பதில் கொடுக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். பாருங்க, யாபேசுக்கு நெருக்கம் வரும் பொழுது அவன் போய் தேவ சமூகத்தில் முறையிடுகிறான். துக்கத்தோடு அவன் அழுகிறான். அவன் அழுகிற பொழுது கர்த்தர் அவன் அழுகையை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு என்ன செஞ்சாரு? அருளினான். இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொண்டது ஏன் இன்னைக்கு அருளப்படல? அருமையான சாட்சியை சொன்னாங்க சகோதரி செல்வி. நான் ஜெபிச்சேன், நான் வேண்டிக் கொண்டேன், தேவன் எனக்கு அருளினார். அல்லேலூயா. 2 வருஷ காலமா நான் மருந்து குடிச்சு வேதனையோடு கண்ணீரோடு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணினேன், தேவ சமூகத்துல போராடினேன், எப்ப இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி யாபேசுடைய ஜெபத்துக்கு அதே உடனடியா பதில். என்னமா அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். நம்ம ஜெபத்துக்கு 2 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபத்துல என்ன இல்ல? ஸ்ட்ரெngth ஸ்ட்ராங் பத்தாது. அதனால நீ
கேட்கலாம், ஐயோ பாஸ் யாபேஸ் மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியுமா? யாபேஸுக்கு 4 கையும் 6 பல்லு தான் இந்த கண்ணு தான் இருந்துச்சு. நம்ம மாதிரி தான் இருந்தாரு. யாபேஸ் நம்மள மனுஷன் தான். யாபேஸ் என்ன செய்றாரு? தேவ சமூகத்துல போய் வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்ட உடனே ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலுக்கு என்ன செய்தாரா? அருளினார். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏன் இந்த தீராத போராட்டம்? ஏன் தொடர்ந்து அடி மேல அடி? ஒரு சிலர் சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் எனக்கு சரி வர மாட்டேங்குது பாஸ்டர். நான் நார்மல்ல போனா எனக்கு உங்களுக்கு சைத்தா இன்டென்சிட்டில போய் அங்க போய் இறங்கி நிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு என்னை விட அவன் ரொம்ப வேகமா டிராவல் பண்றான். இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனா ஏன் இன்னைக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவனோட போராடுறது இல்ல, கெஞ்சுறது இல்ல, புலம்புறது இல்ல, அழுகிறது இல்ல. ஆண்டவர் சமூகத்துல போராடி நம்ம கேட்கிற பொழுது தேவன் நமக்கு நாம் வேண்டிக் கொண்டதை அவர் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். நான் தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நினைக்கிறது நாங்கள் வாசிச்சோம் இல்லையா? நான் ஒரு நெருக்கத்தில் கூப்பிட்டேன், அப்பொழுது கர்த்தர் என் நெருக்கத்திலிருந்து என்னை என் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். பாருங்க, இந்த சங்கீதம் 9:9 வாசிப்போம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்பட்டவர்களுக்கு காலங்களில் அவரே தஞ்சமானவர். வாசிக்கமா அசாதி திரும்ப சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாருங்க, சொல்றாங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலம். நெருக்கமான காலங்களில், உங்களுக்கு வருகிற நெருக்கமான காலங்கள்ல எத்தனையோ நெருக்கமான காலங்கள் வந்துச்சு. நீங்க சொன்னீங்களா, அவரே என் தஞ்சம். நமக்கு நெருக்கமான காலங்கள் இல்ல, அவளே என் தஞ்சம், அல்லடி அவரே என் தஞ்சம். யாரு நமக்கு தஞ்சம்? நமக்கு உதவி செய்யற மனுஷர்கள் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, நாம சிறுமைப்படுகிற பொழுது, நெருக்கப்படுகிற பொழுது அவரை நம்ம தஞ்சமாய் கொள்ள வேண்டும், அவரை நாம் அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். ஆகையால அந்த வார்த்தைகள் சொல்கிறது 9:9 பார்க்கிறோம், அவர் நமக்கு தஞ்சம், அவர் நமக்கு அடைக்கலம். ஒரு நெருக்கத்திலிருந்து வெளியே வரணுமா இருந்தா சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அடைக்கலமானவர், அவர் எனக்கு தஞ்சமானவர். அப்படி சொல்லுகிற பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து எரேமியாவின் புத்தகம் 15:11 மாத்திரம் வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 5:11. உன்னில் நீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. 893வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல இது தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரட்டி பைபிளை கிழிச்சிடாதீங்க. 893வது பக்கம் 15வது அதிகாரம் 11வது வசனம். திரும்ப நான் வாசிக்கிறேன். உன்னில் நீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு பண்ணுகிறார். அதனாலே இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம வாழ்க்கையில் நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், நாம் அதில் ஜெயம் பெற வேண்டுமானால், அதில் இருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சொல்லுகிறார், அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு சகாயம் என்று சொல்லி நாம் அவரை நம்பி இருக்கிற பொழுது அல்லது அவர்களை சார்ந்து இருக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு முன்பதாக நான் சத்துருக்கு விரோதமாய் என்ன செய்வேனா? எதிர்பட்டு உனக்கு நான் சத்துருக்கு விரோதமாய் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். நீ சும்மா இருப்பாய், நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்?
அவர் என்ன எனக்கு சகாயங்களும் தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நமக்கு முடியும்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? தேவனை மறந்து நாம ஓடுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த நெருக்கங்கள் நமக்கு காணப்படுது. நாமையினாலே வேதத்துல பல பல பரிசுத்தவான்கள் நெருக்கப்படும் பொழுது தேவனிலே சார்ந்து தேவனிலே நம்பி அவரையே அடைக்கலமாய் கொண்டபடினாலே இன்றைக்கு அவர்களுடைய சரித்திரம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன படைச்சிருக்காங்க? சரித்திரம் படைச்சிருக்கிறாங்க. நம்ம சரித்திரத்தை எந்த புத்தகத்தில் எழுதுறது? எத்தனை பரிசுத்தவான்கள், நிறைய பேர் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். நெருக்கப்படுகிற பொழுது அவர்கள் எல்லாருமே தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவனை பார்த்து சொன்னாங்க, அடைக்கல தஞ்சம் நிர்தானங்களுக்கு சகாயம் சொல்லி அவரை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய கெஞ்சுதலுக்கு பதில் கொடுத்து என்ன செய்தார்? அவங்கள வாழ்க்கையில நெருக்கத்திலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கின தேவன் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்கி நெருக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, நான் உன்னை என்னோடு கூட நித்தியத்துக்குள்ள கொண்டு போகத்தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எது அந்த நித்தியம்? வேதம் சொல்கிறது, தேவனுடைய தூதர்களோடு நிக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வாராம்? இறங்கி வருவார். எதற்காக? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக. நான் நீங்களும் இந்த கல்யாணத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் தேவனே அடைக்கலம் தஞ்சம் துருகம் என்று நம்பி அவர்களை சார்ந்து வாழுகிற பொழுது நாம் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை அல்லது வெற்றியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே தேவ சமூகத்துல கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த காலத்துல எத்தனை நெருக்கங்கள் சுவாமி, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், கண்ணீர்கள், இத்தனை பாடுகளுக்கு மத்தியில ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், அடைக்கலமாய் தஞ்சமாய் சகாயம் என்று நான் நம்பி உங்களுக்காக வாழ இதோ இந்த காலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ தகப்பனே, இந்த மெல்லிய சத்தத்தோடு இடைப்பட்டு ஆண்டவர் வேதத்திலே அநேகரை பார்த்தோம். அவர்கள் நெருக்கப்படுகிற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கெஞ்சினார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள், வேண்டுதல் செய்தார்கள், சகாயர் அடைக்கலம் தஞ்சம் என்று சொல்லி நம்பி இருந்தார்கள். அவர்களுக்கு நீ ஜெயப்படுத்தி இந்த காலைகளில நானும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமானால் ஆண்டவரே இந்த நாளில் பேசுகிற வார்த்தைகளின்படி உண்மையே நான் அடைக்கலமாய் கொள்ளவும், உண்மையே தஞ்சமாய் கொள்ளவும், உண்மையே நம்பி இருக்கவும் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட தயவாய் இடைப்படும்படியாக. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர்.